நடிகர் ரவி மோகன் ப்ரெஸ் மீட் கொடுத்தது வந்து இன்னைக்கு எல்லாரிடையுமே ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருது சார். மாமியார் சாம்பார் வச்சா நல்லா இருக்குன்னாரு, மாமியார் கையில் சாப்பிட்ட கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னார், வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசே வராதுன்னு சொன்னார். அவரே தானே சொன்னார். ஒரு நல்ல மனுஷன் இவர் எப்படி ஆகிட்டார், ஏன் இப்படி ஆகிட்டார், இப்படி தான் பேசுகிறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இந்த எமோஷன் நீங்கள் கொட்டுறதுங்க. என்னைக்காவது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிள்ளைகளை பற்றி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, அப்படி ஏதாவது ஒரு பதிவு போட்டிருப்பீங்களா? நீங்கள் அப்பயும் கூட மனைவி வேணாலும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி ஏதாவது ஒரு தகவல் போடுவீங்களே தவிர, பிள்ளைகளை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு இருக்கா? நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், நீங்கள் பெரிய ஸ்டார், நீங்கள் பவுன்சர் வச்சு தடுக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் வந்து அப்போவே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுங்கள். டார்ச்சர் கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க, இதை பண்ணாங்க, இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணாங்க? உங்களை எண்ணெயில் போட்டு வறுத்தாங்களா, இல்லை என்ன வந்து தாளிச்சாங்களா, என்ன பண்ணாங்க? சொல்லல. உங்களை கல்யாணம் பண்ணிட்டு ஆசைப்பட்டாங்க, காதலிச்சாங்க, கையை அறுத்துட்டாங்க சார். தனி கொடுத்தன வரலன்னா காலை அறுத்துட்டாங்களா? அன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டீங்க. மாமியார் சாம்பார் வச்சாங்க, சாப்பிட்டீங்க. குழம்பு வச்சாங்க, சாப்பிட்டீங்க. மாமியார் வீட்டு சாப்பாடு நல்லா இருந்தது. நான் திரும்ப அந்த பசங்க பிரச்சனை சார், பசங்க பிரச்சனை இப்போ தானே சார் பேசுகிறாரு. தான் கூட இருக்கிற பெண் வந்து விலகி போகிறாங்கன்னு தானே இப்போ தானே வந்து பேசுகிறாரு பசங்களை பற்றி. இதுக்கு முன்னாடியா இந்த இடைப்பட்ட இந்த 2 வருஷத்தில் எப்பயாவது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருப்பாரா? இப்போ தானே சொன்னீங்க பவுன்சர் வச்சு தடுத்தாங்கன்ட்டு. அவ்வளோ போலையா நீங்கள்? உங்கள் பிள்ளைகளை தடுக்கிறதுக்கு பவுன்சர் தூக்கி போட்டு மிதிக்க வேணா? எவ்வளோ பெரிய பவுன்சராக இருந்தாலும் நீங்கள் பாட்டு பாடுறது, கோயிலுக்கு போகிறது, ஒரு கணவன் மனைவி மாதிரியான அந்த வாழ்க்கையை நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் எப்படி பேசுகிறாங்கிறத யோசிக்க வேணாமா நீங்கள்? ஜமாவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்முடைய பத்திரிகையாளர் சேகோ சார் தான் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நடிகர் ரவி மோகன் ப்ரெஸ் மீட் கொடுத்தது வந்து இன்னைக்கு எல்லாரிடையுமே ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருது சார். நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்லியிருந்தார். குறிப்பாக அந்த பிளாக் மேஜிக் சம்மந்தமான விஷயங்கள், அவங்க வீட்டில் எப்படி டார்ச்சர் பண்ணாங்க, பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். நடந்தது என்ன சார்? அவரே தான் சொல்லியிருந்தார். மாமியார் சாம்பார் வச்சா நல்லா இருக்குன்னாரு, மாமியார் கையில் சாப்பிட்ட கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னார், வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசே வராதுன்னு சொன்னார். அவரே தானே சொன்னார் இல்லையா? கடந்த காலத்தில் அவங்களோட பல வீடியோக்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வீடியோவை இதையும் எடுத்துக்க வேண்டியதான் நம்ம. ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப எமோஷனாக சார். இந்த எமோஷனாக யார் சார் காரணம்? யார் காரணம்? அவர் தானே காரணம். எதையுமே முறைப்படுத்திட்டா பிரச்சனையே இல்லை சார். இப்போ பிரச்சனையே என்ன தெரியுங்களா? மக்கள் என்ன பேசுகிறாங்க, யார் பக்கமும் பேசுகிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் டிவோர்ஸ் பண்ணட்டும், வாழட்டும், இல்லை டிவோர்ஸ் பண்ணட்டும். ஆனால் டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு இவர் வந்து சுற்றிட்டு இருந்தார் அப்படின்னு பேசுகிறாங்க சாதாரண மக்கள் சார். நான் ரவி மீது எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. எனக்கு பாரபட்சம் இல்லாத தான் பேசணும். நான் பாவ புண்ணியங்களை நம்பிக்கை உள்ளவன். எனக்கு வந்து நான் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இன்றைக்கி வந்து இவ்வளோ எமோஷனலாகி நீங்கள் அழறீங்கல்ல, என்றைக்காவது ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணி என் பிள்ளைகளை என்னை பார்க்க விடாமல் வந்து தடுக்கிறாங்க, பவுன்ஸ் வச்சு தடுக்கிறாங்க நீங்கள் சொன்னீங்களா? இன்றைக்கி நீங்கள் மனம் விரும்பிய பொண்ணு வந்து விலகி போகிறாங்கன்னு சொன்ன அப்படின்னு ஒரு தகவல், அது உண்மையோ பொய்யோ இது வரைக்கும் தெரியல, சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் பேசுகிறீங்க, எப்படி சரியாக இருக்குங்க? சாதாரண மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். இங்கே யாருக்கும் எந்த இன்டென்ஷனும் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி சைபர் புள்ளிங்கெல்லாம் பார்த்து இங்கே வந்து யாரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிராக பேசவே இல்லை. இந்த நிமிடம் வரைக்கும் ரவி மோகனுக்கு யாராவது எதிராக பேசுகிறாங்க? யாராவது எடுத்துக்காட்டுங்க. ரவி மோகனுக்கு எதிராக பேசவே இல்லை. அந்த பெண் குறித்து தான் பேசுகிறாங்க. ஒரு நல்ல மனுஷன் இவர் எப்படி ஆகிட்டார், ஏன் இப்படி ஆகிட்டார், இப்படி தான் பேசுகிறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இந்த எமோஷன் நீங்கள் கொட்டுறீங்க. என்றைக்காவது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிள்ளைகளை பற்றி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, அப்படி ஏதாவது ஒரு பதிவு போட்டிருப்பீங்களா? நீங்கள் அப்பயும் கூட மனைவி வேணாலும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி ஏதாவது ஒரு தகவல் போடுவீங்களே தவிர, பிள்ளைகளை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு இருக்கா? சொல்லுங்கள். இல்லை என்றைக்காவது ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் என் பிள்ளைகளை என்னை பார்க்க விட மாட்டாங்கன்னு என்றைக்காவது பேசியிருக்கீங்களா? நீங்கள் அன்றைக்கி இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க சார். நீங்கள் 4 வருஷமாக பண்ணுறேன், 5 வருஷமாக கஷ்டப்படுறேன். உங்களுடைய பழைய பதிவுகள்லாம் எடுத்து பாருங்கள், தேதி வாரியாக எடுத்து பாருங்கள். நீங்கள் அதே குடும்பத்தில் நீங்கள் எவ்வளோ வந்து அந்யோன்யமாக இருந்திருக்கிறீங்க, எப்படிலாம் நீங்கள் வந்து ப்ரெஸ் இதே வந்து மீடியாவுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசியிருக்கீங்க, எடுத்து பாருங்கள்.
பட் அப்போ இருந்த சுச்சுவேஷன் வேற இருந்திருக்கலாம். இப்போ சார் இப்போ சுச்சுவேஷன் இல்லை சார். இப்போ உங்களுக்கு என்ன இப்போ கூட நான் சொல்கிறேன் என்னென்னா, டிவோர்ஸ் பண்ணிக்கோங்க. டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக உங்களுடைய இன்னொரு வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமே. நீங்கள் வந்து நான் நட்புன்னு சொல்லுவீங்க, அதை நாங்கள் நம்பணும், பப்ளிக் நம்பணும் இல்லை அதானே? ஸோ பப்ளிக்கிட்ட நீங்கள் வந்து இப்போ பேச வேண்டிய அவசியம் எதனால் ஏற்படுது? நீங்கள் இப்போ கூட நீங்கள் எதுக்கு இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்? நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இதில் ப்ரெஸ்ஸை எதுக்கு மீட் பண்ணணும்? அப்போது அவங்க மேலே வந்து மனைவி மீதும் அந்த குடும்பத்தின் மீதும் நீங்கள் வந்து ஒரு என்ன சார் காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்தை வந்து நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. உங்களால் வந்து அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்க எப்போ வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணவே இது வரைக்கும்? உங்களால் விக்டிம் இங்கே யார்? முதல்ல அதையாவது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ பாதிக்கப்பட்டது யார்? நீங்கள் சொல்கிறீங்க பாதிக்கப்பட்ட, நீங்கள் விக்டிம் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் நீங்களும் விக்டிம் கிடையாது, அவங்களும் விக்டிம் கிடையாது, பிள்ளைகள் தான் விக்டிம். நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள குறை சொல்லுவீங்க, அவங்க உங்களை குறை சொல்லுவாங்க. குழந்தைங்க தான் நீங்கள் விக்டிம். அதை பற்றி யாருமே யோசிக்கவே இல்லையே. நீங்கள் ரெண்டு தரப்பும் யோசிச்சா மாதிரி தெரியலையே எனக்கு. அவங்களாவது சொல்ல முடியும். யார் சொல்ல முடியும்? ஆர்த்தியாவது சொல்ல முடியும். அந்த பிள்ளைகளை வந்து அவங்க தான் பராமரிக்கிறாங்க, அவங்க தான் ஸ்கூல் போகிறாங்கன்னு. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? நான் தான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பணம் மட்டுமே இல்லை சார். பணம் மட்டுமே சார் வாழ்க்கை. பணம் எல்லாத்தையும் கொடுத்துருமா சார்? ஃபீஸை கட்டிடுவீங்க, பாசம் வந்துடுமா சார்? அப்பா பாசம் வந்து பணம் கொடுக்குமா? கொடுக்க முடியுமா? இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், நீங்கள் பெரிய ஸ்டார், நீங்கள் பவுன்சர் வச்சு தடுக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் வந்து அப்போவே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுங்கள். என் பிள்ளைகளை நான் போய் பார்க்கறதுக்கு என்னை தடுக்கிறாங்க சொல்லுங்கள். எப்பயாவது பண்ணீங்களா நீங்கள் அந்த வேலையை? இல்லை அந்த பவுன்சர் அடிங்க, அடிங்க. எந்த பவுன்சர் பார்த்தா என் பிள்ளைய தடுக்கிறதுக்கு நீ யாரா? அடிங்க அவனை. செஞ்சீங்களா? நீங்கள் ஒரு ஹீரோ வேறு, சினிமாவில் மட்டும் பறந்து பறந்து சண்டை போடுவீங்க. உங்கள் பிள்ளையை தடுக்கிறான் சார் பவுன்சரு, அடிங்க சார் அவனை. அதானே செய்யணும். அது இதெல்லாம் பண்ணாமல் இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பவுன்சர் சொன்ன இப்போ ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி கத்துறீங்க. என்ன கத்துறது? அதுவும் கத்துறதுலே வந்து எமோஷனலாகி கத்துறீங்க. நம்புற மாதிரியா இருக்குது? அப்போ மட்டும் தெரியுது எமோஷனல் ஆகும்போது எதெல்லாம் எப்படி சொல்லணும். குஷ்புன்னு பேரை சொல்லக்கூடாது, நாளைக்கு அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட போகிறாங்கன்ட்டு 3 எழுத்து இட்லி நடிகை, இதெல்லாம் மட்டும் எமோஷன் ஆகும்போது மட்டும் இதை மட்டும் தெரியுதா? செலக்டிவ் எமோஷனாக இது? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இல்லை எமோஷனலே எப்படி இருக்குன்னா அப்போ மட்டும் தெரியுது. அப்போ இதை நம்ம ஆக்டிங் நம்ம சொல்லலை, நம்மளை கொச்சப்படுத்துவோம்னா, அவருடைய எமோஷன்ஸ் வந்து நம்ம கொச்சப்படுவோம்னா. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா முதல் குறைஞ்சபட்சம் நான் கேட்டிங்கன்னா அந்த கமெண்ட்டில் வரக்கூடிய அத்தனை பேரும் சைபர் புல்லிங்னு நினைக்காதீங்க சார். ரவிக்கிட்ட இருக்க பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கமெண்ட்டில் வராங்க பார்த்தீங்களா, அத்தனை பேரும் சைபர் புல்லிங்னு நினைக்கிறாரு. அப்படி கிடையாது. கமெண்ட்டில் வரக்கூடியவங்க உங்களுடைய ரசிகர்கள், உங்களை நேசித்தவங்க, உங்களை இன்றைக்கு வரைக்கும் உங்களை வந்து சினிமாவில் வந்து பார்த்து கைத்தட்டின மக்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுங்க முதல்ல நீங்கள். அதுக்கப்புறம் மற்றவங்க ஃபீலிங்ஸ்லாம் போகலாம், கெனிஷா ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்புறம் நீங்கள் புரிஞ்சுங்க. முதல்ல இந்த ஃபீலிங்ஸை பாருங்கள். நீங்கள் உங்கள் மனைவி இன்றைய வரைக்கும் உங்கள் மனைவி தான், இன்னும் விவாகரத்து ஆகலை. உங்கள் மனைவியை வந்து கால்கால்னு சொல்லி ஒருத்தர் வந்து பதிவு பண்ணுறாங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த கோபம் ஆவேசம் வரணும் இல்லை? எப்படி இருந்தாலும் அந்த கால்கால்னு சொல்ல முடியாது சார். உங்கள் கூட சேர்ந்து 15 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. எந்த காலகட்டத்திலாவது நீங்கள் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணீங்களா? ஏன் இந்த ப்ரெஸ் மீட்லையாவது நீங்கள் சொல்ல வேண்டியது தானே? டார்ச்சர் கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க, இதை பண்ணாங்க, இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணாங்க? உங்களை எண்ணெயில் போட்டு வறுத்தாங்களா, இல்லை என்ன இந்த தாளிச்சாங்களா, என்ன பண்ணாங்க சொல்லணும்ல? சொல்லுங்கள். காதலையும் கொச்சப்படுத்துறீங்க. ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் வயசு என்ன சார்? உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 27 சார். உங்களுக்காக ஒரு பொண்ணு வந்து கையை அறுத்துனா அவள் யார் சார்? நீங்கள் சொல்லுங்கள். விரும்புகிறவங்களா இருப்பாங்க. உண்மையாக விரும்புகிறதா? அதை கொச்சப்படுத்துறீங்களா நீங்கள்? கையை அறுத்துக்கிட்டாங்க அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன சார் இது? அப்புறம் 2 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டீங்களா? அது எப்போ? அது எப்படி நியாயமா? இதெல்லாம் நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்கள் யாரும் முட்டாள் கிடையாது சார். இங்கே வந்து நியாயமாக பேசுங்க. அந்த சைடில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்கிறேன் என்ன பிரச்சனைனா, நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் நீங்கள் வந்து ஒன்றாக்கிட்டீங்க. உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப்பையும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பையும் நீங்கள் ஒன்றாக்கிட்டீங்க. அதுதான் நீங்கள் செய்த தப்பு. 2வது தப்பு, வீட்டோட கொடுத்தனம் போனது 2வது தப்பு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசைப்பட்டாங்க, காதலிச்சாங்க, கையை அறுத்துக்கிட்டாங்க சார். தனி கொடுத்தனம் வரலன்னா காலை அறுத்துக்கிட்டாங்களா? அன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டீங்க. மாமியார் சாம்பார் வச்சாங்க சாப்பிட்டீங்க, குழம்பு வச்சாங்க சாப்பிட்டீங்க,
மாமியார் வீட்டு சாப்பாடு நல்லா இருந்தது, அப்போ ஐக்கியம் ஆகிட்டீங்க, 2 பிள்ளைகளை பெற்றுட்டீங்க. அதுக்கப்புறம் மன வேற்றுமை வருது, தொழில் ரீதியாக வந்து ஃபால் டவுன் இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து வேற்றுமை வருது, அங்கே கருத்து வேற்றுமை வருது, அந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை வருது. அந்த கருத்து வேற்றுமை வரும்போது அப்போ உங்களை வந்து நீங்கள் உணர்றீங்க நம்ம யார் என்ன இதுன்ட்டு. அதனால தான் சொல்ல மறந்த கதைன்னு ஒரு படத்தில் இவர் எடுத்திருப்பார், சேரன். எதுக்கு எடுத்தார்? உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் எடுத்தார். வீட்டோட மருமகனாக போனால் என்னெல்லாம் நடக்கும்ன்றது ஊரறிஞ்ச விஷயம் தானே சார், உலகம் அறிஞ்ச விஷயம் தான் சார். வீட்டோட மருமகன் போனால் செருப்படி வாங்கி தான் ஆகணும். அப்புறம் அவர் மாமனார் அடிச்சார், மாமியார் அடிச்சாங்க, வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரே ஹர்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்லாம் சார். ஹர்ட் பண்ணிக்கிறீங்க நீங்கள், ஏன் சார் ஹர்ட் பண்ணிக்கிறீங்க? இப்போ கூட நான் சொல்கிறேன் சார், இப்போ கூட நீங்கள் க்ளீனாக இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னு கேட்டால், நான் இதோட நான் படத்தில் நடிக்க மாட்டேன், நான் க்ளீன் பண்ணிக்கிறேன்றீங்க. என்ன க்ளீன்னா என்ன பொருள்? இப்போ என்ன நீங்கள் அன்க்ளீன் ஆகிட்டீங்க? சொல்லுங்கள் சொல்லுங்கள். இல்லை, இந்த டிவோர்ஸ் பிரச்சனைகள்லாம் இருக்கு, க்ளீன்ற வார்த்தை வந்தது இல்லை, உங்கள் வாயிலேருந்து வந்தது. நான் இதோட படத்துலன்னா நான் இந்த ஒரு 4 வருஷத்துக்கு வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன க்ளீன்? அதை சொல்லுங்கள், என்ன க்ளீன்? இப்போ நீங்கள் என்ன அன்க்ளீனாக இருக்கிறீங்க? நீங்கள் உங்கள் மனசுக்கு தெரியுது இல்லை, க்ளீன் பண்ணிக்கிட்டீங்கன்னா சொல்லுங்கள். இந்த பிரச்சனை வந்து நான் ரிலீஃப் ஆகிட்டுன்னு சொல்லுங்கள். அதானே சார், இந்த பிரச்சனை நான் ரிலீவ் ஆகிடுறேன், எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு நான் வரேன், கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வரேன், அப்படி சொல்லுங்கள். நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கே தெரியுது உங்கள் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கான ரசிகைகள் வந்து எவ்வளோ ரசிகைகள் இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு பெருமையா? நான் அழகான நடிகைக்குள்ள நான் நடிக்கிறேன், நான் நினச்சா அது பண்ணேன். பிரச்சனை இப்போ அது கிடையாது. கெனிஷா அழகான நடிகை, அழகான பெண்ணா, அழகில்லாத பெண்ணெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு பெண், அவ்வளோதான். அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எப்படி வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்னு பாருங்கள். முறையாக வாழ்ந்தால் பிரச்சனையே கிடையாது. இங்கே எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ், 3 மேரேஜ் 4 மேரேஜ் பண்ணவங்களாம் இருக்காங்களா இல்லையா சார்? சினிமாவில் 3 மேரேஜ் 4 மேரேஜ் பண்ணவங்களாம் இருக்கிறான். அவங்க பேசுகிற அந்த காணொலியிலேயே அவங்க லெவல் தாண்டி போகிறாங்க. இவர் எப்படி வந்து தன்னை மறந்து சில வார்த்தைகள் விடுறாரோ அதே மாதிரி அந்த பெண்ணும் கூட, கெனிஷாவும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது ஒரு எல்லை தாண்டி போகிறாங்க. நான் பார்த்தேன். உங்கள் பிரச்சனை எப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நான் சொல்கிறீங்கன்னு கேட்டால் வந்து சிஎமுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து சிஎம் ஆகிட்டாருன்றீங்க. இது எப்படி வார்த்தை? யோசிச்சு பாருங்கள். இன்னொரு குடும்பத்தை தட்டுற மாதிரி இல்லை, சங்கீதாவை தட்டுற மாதிரி இருக்கா இல்லையா? நீங்கள் பேசுறீங்க சார், சிஎமுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தது, அவர் சிஎம்ஏ ஆகிட்டாரு அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? சிஎமுக்கு எவ்வளோ பிரச்சனை ஆச்சு? சிஎமுக்கு இது வரைக்கும் டைவர்ஸ் ஆகலையா? இன்னொருத்தர் இருக்கக்கூடாதுல்ல? அவங்க ஒரு உயர்ந்த பதவியில் உட்காந்தாச்சு. இப்போ அவங்க பிரச்சனை அவங்களுது, உங்கள் பிரச்சனை உங்களுது, உங்கள் பிரச்சனை அவங்க பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஒரே மாதிரி ஒன்றா யூனிஃபார்ம் ஒன்றா சொல்லுங்கள். இது த்ரீஷாவும் கெனிஷாவும் ஒரே மாதிரி சாரி கட்டு வந்தாங்கன்னு அது வேணால் சொல்லுங்கள். லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்கிறீங்க. சைபர் புள்ளிங்கன்றீங்க, ஹேக் பண்ணுங்க. இதே சைபர் தான் சார் உங்களை வந்து அப்படியே புகழ் உச்சியில் கொண்டு போகுது. இதே சைபர் தான், இதே இணையம் தானே சார் உங்களை வந்து, சமூக வலைதளம் தான் சார் உங்களை வந்து மேலே கொண்டு போகுது, உச்சத்துக்கு கொண்டு போகுது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து என்னை கேட்டால் ஒரே வார்த்தை, சாதாரண மக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். அவங்க டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு டைவர்ஸ் கூட இல்லை, இத்தனைக்கும் அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கேட்டு தான் போகிறாங்க. நீங்கள் டைவர்ஸ் கேஸை போடுங்க, டைவர்ஸ் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு மனம் விரும்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க. யார் குறுக்க இருக்கிறாங்க? பிள்ளைகளை பற்றி கவலைப்படாதீங்க. நான் திரும்ப அந்த பசங்க பிரச்சனை சார், பசங்க பிரச்சனை இப்போ தானே சார் பேசுகிறாரு. தான் கூட இருக்கிற பெண் வந்து விலகி போகிறாங்கன்னு தானே இப்போ தானே வந்து பேசுகிறாரு பசங்களை பற்றி. இதுக்கு முன்னாடி ஏன் இந்த இடைப்பட்ட அந்த 2 வருஷத்தில் எப்பயாவது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருப்பாரா? எப்பயாவது பிள்ளைகள் குறித்து ஏதாவது எங்கேயாவது பேசியிருப்பாரா? ஏதாவது ஒரு பதிவு, இணையத்தில் ஒரு பதிவு, எங்கேயாவது ஏதாவது ஒரு மூலையில் பிள்ளைகளை பற்றி பேசியிருப்பாரா? உள்ளுக்குள்ளே நடக்கலாம். இப்போ தானே சொன்னீங்க பவுன்சர் வச்சு தடுத்தாங்கன்ட்டு. அவ்வளோ கோழையா நீங்கள்? உங்கள் பிள்ளைகளை தடுக்கிறதுக்கு பவுன்சர் தூக்கி போட்டு மிதிக்க வேணாம், எவ்வளோ பெரிய பவுன்சராக இருந்தாலும் தானே சார் உண்மை. பவுன்சரே கூட வரட்டும் சார், ரகலை பண்ணுங்க சார், என் பிள்ளைய நான் பார்க்கணும் சொல்லுங்கள். அப்படி கிடையாது. உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரைட், என்னை பார்க்கணும் தடுக்கிறீங்களா? ரைட், போங்க, அவ்வளோதானே, போங்க, கடந்து போகிறீங்க. அன்றைக்கி பண்ணிடுங்க சார் இந்த ரகலையை. இன்றைக்கி ஒரு உங்கள் கூட இருக்கிற பெண் விலைக்கு போகிறாங்கன்னு போது இப்போ எல்லா கதையும் பேசுகிறீங்க. என் பிள்ளை கூட நான் செஸ் விளையாடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நியாயமான பார்வையில் நான் பார்க்குறேன்.
நீங்கள் அவங்க சைட்லேயே தப்பு தான். முறை பண்ணிக்கங்க, முறைப்படுத்திங்க சார், உங்கள் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோர்ட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்டு கோர்ட்டில் கேஸை போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள் டைவர்ஸ் கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும். நீங்கள் வந்து என்ன செய்ய கேட்டால் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஊர் முழுக்க திரிஞ்சிட்டு இருப்பீங்க, கோயில் குளமாக திரிஞ்சிட்டு இருப்பீங்க, பாட்டு பாடுவீங்க, கட்டி அடைப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளோட மனசு எப்படி இருக்கும் அதை யோசிச்சிங்களா நீங்கள்? பிள்ளையோட மனசு எப்படி இருக்கும்? ஸ்கூலில் பிள்ளைகள் கேள்வி கிண்டல் பண்ண மாட்டாங்க? என்னடா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல மாட்டாங்க, பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? அதாண்டி கால் கேள் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்விட்டரில் போட்டிங்கன்னா அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும்? உங்கள் பொண்டாட்டியை தான் சார் கால் கேள்னு போடுறாங்க. சொல்லுங்கள், நீங்கள் அதுக்கு விளக்கம் தரலையா? எல்லாத்தையும் பேசுனீங்களே, எல்லாம் கத்துனீங்க, ஓன்னு கத்துனீங்க. உங்கள் மனைவி கால் கேள்னு போட்டாங்க, இணையத்தில் வந்திருக்கா இல்லையா? அது சைபர் புல்லிங் இல்லையா? சொல்லுங்க. இல்லை யாரோ ஒருத்தர் போகிறது சார், யாரோ ஒருத்தர் கிடையாது சார், யாரோ ஒருத்தர் அந்த அந்த கெனிஷான்ற அந்த பேஜில் தான் சார் வந்திருக்கு, ஊரே இருக்கு. என்ன காட்டுவா உங்களுக்கு? அது தப்பு இல்லை, ஊர் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல. கால்கள் நீங்கள் எப்படி போடுவீங்க சொல்லுங்க? வார்த்தை பிரயோகங்கள் பாருங்க. இங்கே கத்தியை விட கூர்மையானது நாக்கு. எது? கத்தியை விட கூர்மையானது நாக்கு. எச்சரிக்கையாக பேசணும். நீங்கள் குத்தி கிழிக்க முடியும், கத்தியை விட பார்த்தீங்கன்னா வந்து மெல்ல மெல்ல தான் இறங்கும். நாக்கு அப்படி கிடையாது. அதனால் பொறுமையாக நீங்கள் அந்த வார்த்தை பிரயோகங்கள் தான் நீங்கள் எழுத்து வடிவத்தில் வருது, எழுத்து வடிவத்தில் வந்து காயப்படுத்துது. அப்போ அவங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அவங்க முறையாக தானே போகிறாங்க நீதிமன்றத்துக்கு. சார், இதே கெனிஷா 26 பேர் மேலே வழக்கு போட்டாங்க. என்னை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு 26 பேர் மீது வழக்கு போட்டாங்க. அது இன்னும் கூட பெண்டிங்கில் தான் இருக்குது. 26 ஊடகங்களில் பேசக்கூடியவங்க. நான் 23 24 நினைக்கிறேன் நான் போட்டாங்க. கரெக்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ரைவசி பேசக்கூடாது போட்டுங்க. நீங்கள் மட்டும் இன்னொருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்னு போடுவீங்களா? நான் கேட்குறேன். அப்போ இது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைபர் புல்லிங்காக தெரியலையா? யார் பக்கம் இங்கே பேசலாம் சார், நியாயமாக பாருங்கள். நீங்கள் இதை என்ன செஞ்சிடலாம்? மக்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த மக்கள் சொல்கிற கருத்தாக இருக்குங்க. மண்ணை தின்னாலும் மரம் தின்னும் சார். எது? இங்கே எத்தனை பேர் மண்ணை தின்னுக்கிறான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எத்தனை பேர் மண்ணு தின்னுக்கிறான் சார்? இந்த மண்ணு தின்றவங்களுக்கு அந்த மண்ணுக்கு தெரியாது, இவன் அந்த மண்ணை சாப்பிட்டு வந்தான்னு சொல்லிட்டு. இந்த மண்ணுக்கு தெரியாது, இன்னொரு மண்ணுக்கு தெரியாது. 4 மண்ணு சாப்பிட்றவனா இருக்கிறான் கில்லாடி மாதிரி. ஒரு சர்ச்சையும் கிடையாது, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது வாழ்க்கை. எது உண்மையா இல்லையா? நீங்கள் வந்து 2வது மண் வந்து கேட்டால் நடு ரோட்டை உட்காந்துக்கிட்டு பந்தி விரித்து தலைவாழையில் போட்டு மண்ணை தின்னா இப்போ தெரியுங்களா? மண்ணை தின்னாலும் மரம் தின்னும். நீங்கள் நடு ரோட்டில் உட்காந்துக்கிறீங்க, நல்லா வாழை விரிச்சு போட்டு தின்னாக்கா அப்போ பேச்சு வரதானே செய்யும். நீங்கள் பாட்டு பாடுறது, கோயிலுக்கு போகிறது, ஒரு கணவன் மனைவி மாதிரியான அந்த வாழ்க்கையை நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் எப்படி பேசுகிறாங்கிறத யோசிக்க வேணாமா? நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு கலைஞர், நீங்கள் சினிமா கலைஞர், நீங்கள் சாதாரண செலிபிரிட்டி, நீங்கள் உங்களை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவாங்க? என்ன சார் இன்னும் கல்யாணம் டைவர்ஸ் கூட ஆகலை சார். இங்கே நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள், யார் கேட்க போகிறாங்க? எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க சார்? டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க, இன்னொரு லைஃப் அது வேணும். அதையும் பண்ணிவிட்டு இன்னொரு தெலுங்கு மலையாள நடிகை ஒருத்தர் அவங்க 4வது கணவனை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. டக்குன்னு பேர் வரல. 4வது கணவனை டைவர்ஸ் பண்ணாங்க. எவ்வளோ ஒரு மனதைரியம் வேணும் பாருங்கள். இது எவ்வளோ சகிப்புத்தன்மை அவங்களுக்கு இருக்கு பாருங்கள், எவ்வளோ சகிப்புத்தன்மை. ஸோ இங்கே பிரச்சனை அப்படின்றது அவர் டிவோர்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி இது மக்கள் மத்தியில் பார்க்கறது மட்டும் தான் நம்ம பேச முடியும். அவங்க குடும்பத்தில் அவங்க என்ன டார்ச்சர் கொடுத்தாங்க, இவர் என்ன பண்ணார், நம்ம ஆடிட்டர் போட்டு கணக்கு எடுத்துக்க முடியாது சார். ஏன்னா இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையும் அந்த என்ன சொன்ன அந்த எக்கனாமிக்கல் லைஃப் இருக்கு இல்லையா, அதாவது என்ன கேட்டால் இவங்களுடைய பிஸ்னஸ் லைஃப்பையும் ஒன்றா போட்டுட்டாங்க, பெசிலிட்டாங்க. இது அப்போ அதனால் ஏற்பட்ட பிரச்சனை தான். இங்கே என்ன படத்தில் நடிக்க விடலை அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க, அவங்க நடித்த படம் ஓடலை அவங்க சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு. இதுதான் தவறே அங்கே. இதை தாண்டி நீங்கள் மற்றவங்களாம் சொல்கிறீங்களா, அது கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கரெக்ட். என்னன்னு கேட்டால் 3வது நபர் தலையீடு இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, அது கரெக்ட். குஷ்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுன்னு அவங்க வந்து அவங்க வேலை அவங்க பார்க்கணும். இது தேவையில்லாமல் இன்னொரு குடும்பத்தில் போயிட்டு நீங்கள் அவங்க கணவன் மனைக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையில் ஒரு சைடுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் கடை விரிக்கிறீங்கல்ல, அதை பண்ணக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, அங்கே மாமியாருக்கு மாமனாருக்கே இடம் கிடையாது. எந்த 2 சைடுமே நான் சொல்கிறேன். கணவன் மனைவி பிரச்சனை 4 சோத்துக்குள்ளே அவங்க அடிச்சுட்டு ஒன்றாயிடுவாங்க. கூட நடுவில் போய் யாராவது உள்ளே போயிட்டு அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெயை ஊற்றும் போது அதுவும் நீங்கள் குரூட் ஆயிலே ஊற்றுறீங்க, என்ன ஆகும்?
பற்றி எரியும். அதான் இப்போ எரியுது. கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை இன்றைக்கி அப்படியே இருக்கும், நாளைக்கு பிள்ளைகள் கூட சேர்த்துருவாங்க. இப்படிதான் சொல்லுது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆசை 60 நாள் மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் சொல்லுவாங்க இல்லையா? அது கொஞ்ச நாள் போனதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கள்ள உறவு எப்பவுமே கள்ள உறவு தான் சார். இது கள்ள உறவு தான், நல்ல உறவு ஆகாது. அது காண்டு போகிற வரைக்கும் அப்படியே அவங்களுக்குள்ளே இருக்கும். கொஞ்ச நாள் விலகி இருப்பாங்க, பிரிஞ்சிருக்க மாட்டாங்க, விலகி இருப்பாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்க. இது நடக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எல்லாமே அவசரமாக நடக்கணும்னு சொல்லிட்டு இவங்க பஞ்சாயத்துக்கு அவங்க பஞ்சாயத்துலாம் பஞ்சாயத்து வரவங்களால ஒருபோதும் வாழ்க்கையை தீர்த்து வைக்க முடியாது சார். நான் சொல்கிறேன் சார், கோர்ட்டுக்கே நீங்கள் போனீங்கன்னா கோர்ட்டு பிரித்து தானே வைக்குது. எந்த கோர்ட்டு சார் சேர்த்து வச்சுருக்கு? நீங்கள் சொல்லுங்கள் சார். டைவர்ஸ் கேஸ் பிரித்து விட்ருவாங்க, அவ்வளோதான். நீங்கள் 3வது நபர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னா பெரும்பாலும் இன்றைக்கி அந்த காலத்தில் இருந்த அந்த டெடிகேஷன்லாம் கிடையாது. ஐயோ குடும்பத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு பிரித்து தான் வைப்பாங்க, பிரிச்சுடுவாங்க. இதில் தேவையில்லாமல் குஷ்புவோ இந்த ராதிகாலாம் இதில் தலையிடவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் ஒரே புயல் வீசிட்டு இருக்குது, நடுவில் நீங்கள் ஒரு பக்கம் வந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கடலை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு. தப்புங்க, விட்டுணும். அப்போ அவர் சொல்கிறது கரெக்டு. ஆனால் அதே சமயத்தில் அந்த மூன்றாவது நபர் தான் இந்த நபரும். எந்த நபரும் இந்த கெனிஷாவும் 3வது நபர் தான். ஏன்னா இன்னும் டைவர்ஸ் ஆகலைல்ல. டைவர்ஸ் ஆன பிறகு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை கொண்டு வந்துருங்க. இவங்க தாங்க என்னுடைய செகண்ட் அப்படி சொல்லி கொண்டு வந்துருங்க. ஆத்மார்த்தமான காதலி இவங்க தாங்க, என் உயிரை காப்பாற்றணும் இவங்க தாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைமுடி நிறைய என் கூட இவங்க தாங்க கட் பண்ணி விட்டாங்க. அப்போ பண்ணுங்க. ஆனால் அதை விட்டுட்டு பொதுமக்கள் கிட்ட வந்து மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து ஒரு தவறான விஷயத்தை வந்து நியாயப்படுத்த பார்க்காதீங்க. இங்கே மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது, சட்டத்துக்குள்ளே இருக்குது. முதல்ல அது புரிஞ்சுக்கணும் ரவி. மேரேஜ் என்பது ஒரு சிஸ்டம், ஒரு சட்டத்துக்குள்ளே இருக்குது. அதை உடைக்காமல் அதுலேருந்து நீங்கள் விலகி போய் வந்து பார்த்தீங்கன்னா நழுவி போய் நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னால் சட்டம் விடாது. எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்களா இல்லையா? நீங்கள் கத்துறது போகிறது வரது எல்லாரும் பார்க்குறாங்க சார். எல்லாருக்கும் தெரியும் சார் எது தப்பு எது சரின்னு. தெரியாது சார்? உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்த்திக் பக்கம் வந்து சப்போர்ட்டாக போயிடுவாங்களா எல்லாரும்? இல்லை உங்கள் பக்கம் வந்துடுவாங்களா? எல்லாருக்கும் தெரியும் எது சரி எது தப்பு, என்ன நடந்திருக்கு, இவர் பண்ணுறது சரியா, பிள்ளைகள் யார் பக்கம் இருக்குது, பிள்ளைகளாக உங்கள் மேட்ரு வந்து இப்போ ரவிமோகன் வந்து இப்போ மேட்ரு வந்து வீக்காக இருக்குது சார். அவர் சைடு வீக்காக இருந்தார், புரிஞ்சிக்கல. அவர் இன்னும் அந்த மோகத்திலே இருக்கிறார். இது அவர் புரிஞ்சிக்கல இன்னும். இங்கே கெனிஷா நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம தராசில் போட்டு இடம்லாம் பார்க்க முடியாது சார். அவங்க யார் என்ன ஏதுன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. இவங்களும் நமக்கு தெரியாது. நாம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கேஸ் வீக்காக இருக்குது இவர் பக்கம். யார் பக்கம்? ரவி பக்கம் வந்து வீக்காக இருக்குது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் அவங்க அட்வொகேட்டில் போனாலும் அட்வொகேட்டாக அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு திருமண வாழ்க்கை முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் பப்ளிக் மத்தியில் நீங்கள் அந்த பொண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா பாட்டு பாடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ் காஸ்டியூமும் நீங்கள் சேர்த்துங்க. இதெல்லாம் ஒன்றா பண்ணுறது, ஒன்றா பாட்டு பாடுறது, ஒன்றா இதெல்லாம் வந்து கோயிலுக்கு ஒன்றா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இதை சொல்ல கேட்டால் வந்து மக்கள் மத்தியில் எப்படி அது விவாதிக்கப்படும்ன்றதை வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. அவங்க வழக்கறிஞர்லாம் கண்டிப்பாக அட்வைஸ் கொடுப்பாங்க. யாரும் வந்து இதை என்கரேஜ்லாம் பண்ண மாட்டாங்க. சார் கொஞ்சம் நீங்கள் அப்படி இருங்க, அது டிவோர்ஸ் ஆன பிறகு நீங்கள் வந்து பண்ணுங்கள், அதுதான் சரியாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை தாண்டி நீங்கள் என்ன செய்றீங்க, இருக்கிற வந்து சும்மா இருக்கும்போது நீங்கள் தான் சைபர் புல்லிங் இருக்குன்றீங்க. அப்புறம் நீங்களே உட்காந்து தட்டிகிட்டு இருக்கீங்க. ஏன் இவரும் தட்டினவர் தானே? இதே சைபர் இவரும் தானே விளையாடினவர் தானே? ஆர்த்திக்கு எதிராக இவர் வந்து பதிவு போடலையா? சொல்லுங்கள். அவங்க போடுவாங்க பதில், அதுக்கு பதில் இவங்க போடுவாங்க பதில். நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு வாழ்க்கை பிடிக்கல, விலைக்கு வந்து இன்னொரு வாழ்க்கைக்கு போகிறீங்க, எந்த இணையத்தையும் பாருங்க, இன்னொருத்தர் பயன்படுத்தினாலும் நீங்கள் சொல்கிறீங்க கோர்ட்டில் போய் எனக்கு வந்து எதிராக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லும்போது கேஸெல்லாம் போகிறீங்கல்ல. அப்போ நீங்களும் பண்ணக்கூடாதுல்ல, நீங்களும் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு கால்னு போடுவீங்க. அவங்களுக்கு பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? பெற்றவங்க விடுங்க சார், பிள்ளைங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? ஸ்கூலில் கேட்பாங்கல்ல, உங்கள் அம்மா கால் கேளாமல் இன்றைக்கி அதுவும் நீங்கள் பணக்கார விட்டு பிள்ளைங்க படிக்க வைக்கிறீங்க. அங்கே இருக்கிற அத்தனையும் தெரியும். இது அங்கே இருக்கிற எல்லாம் பிஞ்சில் பழுத்ததாக தான் இருக்கும் இல்லையா சார்? கரெக்டாக சார்? கண்டிப்பாக. அப்போ வந்து கண்டிப்பாக கேட்பானுங்கள்ல, ஏன்னா வந்து இது பண்ணால் வந்து ஏன்னா இன்றைக்கி எல்லாம் செல்லு வச்சுருக்கோம் பசங்க, பணக்கார விட்டு பிள்ளைகள். அப்போ என்ன செய்யும்? என்ன கால்னு போட்டிருக்காங்க, ஸ்ப்ரெட் ஆகல சார். அது எவ்வளோ பெரிய அவமானம் பிள்ளைகளுக்கு, எவ்வளோ அசிங்கம். உங்கள் பிள்ளைகள் தானே, நீங்கள் பெற்ற பிள்ளைகள் தானே, நீங்கள் தானே சொல்கிறீங்க என் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பிள்ளைகள் எவ்வளோ அவமானமாக இருக்கும், அதை புரிஞ்சுக்க வேண்டாமா நீங்கள்? இதெல்லாம் நிறைய பேசலாம் சார். நான் இப்போது என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், சட்டத்துக்கு மதிப்புடுங்க. நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க, நீதிமன்றத்தில் வந்து எப்படி இருந்தாலும் வந்து பைசல் ஆக போகுது. பைசல் ஆன பிறகு பண்ணுங்க.
அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்கல்ல இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்களே சார், அந்த திருமணத்தை அதான் அந்த கள்ள உறவு தானே சார் இப்படி கடந்து சொல்கிறாங்க. அதானே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வச்சுருந்தாங்கன்னா அது பேர் தான். அந்த மாதிரி ஏதோ ஒரு கர்மம் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதை மறவாந்துட்டு போங்க. இது அந்த மாதிரி ஒரு கர்மத்தில் இருந்தீங்கன்னா அதை மறவாந்துட்டா பிரச்சனை இல்லை. மறவானா என்ன, அதான் நான் சொன்னேன், மண்ணத்தினால மறவாத்தினுங்கன்னு. நீங்கள் நடுவாசலை கொண்டாந்து சாப்பிடும்போது தான் அப்போ எல்லாம் அது பேசும் பொருளாகுது. அப்புறம் நீங்கள் இப்போ கத்துறீங்க எமோஷனலாக கத்துறீங்க, நான் 4 வருஷத்துக்கு படம் நடிக்க மாட்டேன். அப்புறம் உடனே தமிழ் சினிமா அந்த வாட்ச்மேன்லாம் கொடுப்பா, எல்லோரும் கூடுங்க. ரவிமோகன் வந்து படத்தில் நடிக்க மாட்டேன்றாரு, நல்லா பேர் திண்டுக்கல் பூட்டிடுங்க தமிழ் சினிமாவை. நீ இல்லை உன் தாத்தா இல்லை யார் போனாலும் தமிழ் சினிமா வந்து இருக்கும். உன்னை மறந்துடுவாங்க. 4 வருஷம் நீங்கள் நடிக்க வரேன்னா இப்போவே கிட்டத்தட்ட அப்படி தான் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நான் 4 வருஷம் போனதும் உன்னை மறந்துடுவாங்க. இப்போவே உங்கள் இந்த நான் பார்த்த வரைக்கும் இந்த 2 வருஷத்தில் இவரோட ஸ்டேட்டஸ் எப்படி இறங்குதுன்னு நான் என் கண் கூட பார்க்குறேன் தம்பி. உண்மையிலேயே ரவிமோகன் எப்படிப்பட்ட ஆள், எப்படி ஒரு சினிமாவில் ஒரு அந்தஸ்து இருக்குது. எல்லார் மாதிரியா நான் கேட்குறேன், சினிமாலே தமிழ் சினிமாவில் எத்தனை பொறுக்கிகள் இருக்குது. ரவிமோகன் அப்படிப்பட்ட ஆளா? கிடையவே கிடையாது. பக்கா ஜென்டில்மேன். ரசிகைகள் வந்து நிறையா, ரசிகைகள் வந்து கிடைக்கிறது, ரசிகர்கள் கிடச்சிருவோம் சார், ரசிகைகள் கிடைக்கிறது தான் கஷ்டம். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெப்த்தாக நீங்கள் சினிமாவில் இருக்கிறீங்க. பொன்னியின் செல்வன் அதில் என்ன அந்த கம்பீரம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறேன் அதெல்லாம் அதுதான். இங்கே நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிறது பெருசு இல்லை. நான் சினிமாவில் எத்தனை அழகான நடிகைகளோட எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ரசிகைகள் வந்து அழகான ரசிகைகள் உங்களுக்கு இருந்தாங்க தெரியுமா. கூட நடிக்கிற நடிகைகள் அழகு கிடையாது. எது கூட நடிக்கிற நடிகைகள் அழகு கிடையாது. எத்தனை அழகான ரசிகைகள் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காங்க. அத்தனை பேரும் காரி துப்புற மாதிரி நடந்துக்கூடாதுல்ல. இந்த 2 வருஷத்தில் எவ்வளோ வந்து நீங்கள் ஸ்டெப் டவுன் நீங்கள் பாருங்களேன். அருள்மொழிவர்மன் என்ன ஆனார் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வில்லன் ஆகிட்டார். எதில் வந்து வில்லன் ஆகிட்டார், பராசக்தி வில்லன் ஆகிட்டார். அடுத்தது காமெடினா கூட ஆயிடுவீங்க இல்லையா. உங்கள் ஸ்டெப் அந்த டவுன் பாருங்கள். இந்த 2 வருஷத்துல நீங்கள் எவ்வளோ டவுன் ஆகி வரீங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக போகிறீங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 500 படத்தை தயாரித்து அது ஆஸ்கார் அவார்டுக்கு போகுது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் சாதனை நிகழ்த்தின்னு தான் இருக்கிறீங்க. நம்ம பார்த்து தானே இருக்கிறோம். ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சது எது, அது படம் பூஜை போட்டது, அதுக்கப்புறம் அந்த படம் பூஜை போட்ட படம் என்ன ஆகிட்டு இருக்குது, நீங்கள் நடித்த படம் இப்போ என்ன கதியில் இருக்குது எல்லாம் தெரியாமலாம் கிடையாதுங்க. சினிமாவில் தான் நாங்கள் இருக்கிறோம், எல்லாம் தெரியும் சரிங்களா. ஐஸ்வரி கணேஷுக்கு ஒரு ஃபோனை போட்டு கேட்டோம்னா அவர் சொல்லுவார், எது அவர் என்னன்றதை சொல்லுவார் இல்லையா. அப்படிதான் கராத்தே பாபு ப்ரொடியூசரை கேட்டோம்னா அவர் கதையாக சொல்லுவார். எல்லாம் என்னன்றது தெரியும். நீங்கள் சும்மா வந்து ஒரு மீடியாவில் வந்து இப்படி கத்திட்டு நீங்கள் மீடியாவை நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா மீடியாக்காரன் எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும். இந்த 2 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ வந்து சிக்கி சின்னாபின்னம் ஆகிட்டு இருக்கீங்கன்றது தெரியுது நமக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்றது நமக்கு தெரியாது. இன்றைக்கி அவங்க அப்பா வந்து உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தன் மகனை பார்க்க விரும்புகிறார். அவரே என்ன சொல்கிறாருன்னா தனியாக வந்து பார்க்க சொல்லுங்கள், அந்த பொண்ணு கூட வர வேணாம்னு சொல்கிறாங்க. அப்போது நல்ல தகப்பனா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள், நல்ல தாயா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். நல்ல தாய் தகப்பனு பிறந்த வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் தப்பாக போவான் சொல்லுங்கள் நீங்கள். அப்போது நான் ரவியை தப்பாக சொல்ல, ஒரு கால சூழல் நீங்கள் வந்து உங்களை இழுத்துக்கிட்டு போகுது, அதுலேருந்து வெளியே வர பாருங்கள். நான் அந்த சூழலில் தான் நான் இருப்பேன், எனக்கு நல்லா இருக்குது சுற்றுறது அப்படின்னு சொன்னால் உள்ளே போயிடுவீங்க, அவ்வளோதான். அடுத்தடுத்த நிகழ்வை தொடர்ந்து பேசுவேன் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.